சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ பேஷண்ட் வந்து சொல்லுங்க சார். நீங்க தானா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, நான் தான். ஓகே. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்கின் ப்ராப்ளம்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு? சார் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊறல் மாரி அரிப்பு ரொம்ப இருந்துச்சு சார். அது ஆக்சுவலா சரி. ஒவ்வொரு இப்போ வின்டர் சீசனுக்குமே வந்துரும். நான் வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் எடுப்பேன் ஒவ்வொரு தடவையும். பட் அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே தான் இருந்துச்சு பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஓகே. நான் அந்த Facebook நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஆட் பார்த்தேன் சார். ஆட் ஓகே. பார்க்கும்போது அதுல இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அதாவது சொரியாசிஸ் மாரி அது கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் மாரி இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜா இருந்துச்சு. ஊறல் கொஞ்சம் ஓகே. அரிப்பு ரொம்ப இருந்துச்சு. ஆமா. ம். கால் ஃபுல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் பேசினேன். டாக்டர்ஸ் பேசினாங்க. உங்க என்ன என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். ஓகே. அதுக்கேத்த மாரி மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்லயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே நல்ல ஃபர்ஸ்ட் 1 ஒரு வீக்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுச்சா? வீக்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். நல்லா இருந்துச்சு. உண்மைக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் முடியும் போதே ஆல்மோஸ்ட் ஒரு 70% நான் ரெக்கவர் ஆயிட்டேன் சார். ரெக்கவர் ஆயாச்சு ஃபர்ஸ்ட் வீக்லயே 70% கிட்ட. 70% உங்களுக்கு ரிகவர் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா சார். அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 30 அடுத்து ஒரு 30 டேஸ் குடுத்தாங்க. அதுல ஓகே. 100% நான் கம்ப்ளீட்டாவே ரெக்கவர் ஆயிட்டேன் நானு. கம்ப்ளீட்டா ஓகே. 2 சரியாயிடுச்சு பாத்துக்கோங்க. மாசத்துல உங்களுக்கு வந்து 100% ரிகவர் ஆயிட்டீங்க. ஆயிடுச்சு சார். இப்ப நான் ஆக்சுவலா நெக்ஸ்ட் அடுத்த 30 டேஸ்க்கு உண்டான கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் ஓகே. எனக்கு எந்த ப்ராப்ளம் நல்லா ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சு. கால் எல்லாமே நல்லா ஓகே. நார்மலா மாரி வந்துருச்சு சார். எங்க இருந்துச்சு ப்ராப்ளம் உங்களுக்கு? கால்லயா? கால்ல மட்டும் இருந்துச்சு சார். கால் ஃபுல்லா இருந்துச்சு. கால் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஓகே. இப்ப வந்து அந்த இடத்துல எதுவுமே இல்லல்ல? சுத்தமா? இல்ல எதுவுமே இல்ல. கம்ப்ளீட்டா அந்த ஸ்கின் எல்லாமே நார்மலா பழைய மாரி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. அது மாரி ஒரு பிளாக் கலர்ல வந்துருச்சு. ஸ்கின்லாம் வந்து ஊறல், அரிப்பு ரொம்ப இருந்துச்சு பாத்துக்கோங்க. நம்ம மெடிசின் எடுக்க எடுக்க அது கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. இப்ப ஓகே. நார்மலுக்கு ஸ்கின் கலர் வந்துருச்சு கம்ப்ளீட்டா. 2 ஓகே மந்த்ஸ்ல சார். கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா? நான் ஒவ்வொரு வின்டர் சீசனுக்கும் நான் இங்கிலீஷ் மெடிசின் எடுப்பேன். அந்த மெடிசின் சாப்பிடும்போது மட்டும் அந்த கேட்கும். ஒரு 1 மந்தோ இல்ல 15 டேஸோ குடுப்பாங்க. டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாரி எடுத்துக்கோங்க. திருப்பியும் அதே மாரி ப்ராப்ளம் வந்துரும். சோ ஓகே, ஓகே, நான் ஓகே. இப்ப வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய நம்ம பாரத் ஹோமியோபதிக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் நல்ல ரெக்கவரிங் சார். நான் நெறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணவே ஆரம்பிச்சுட்டேன். நம்மளோட ஹாஸ்பிட்டல் இத வந்து பாத்துக்கோங்க. இது வந்து ஓகே. உண்மைக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இவ்ளோ ஃபாஸ்ட்டா அது வந்து சரியா போச்சு. ஏன்னா இது வந்து ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசின் சொல்லுவாங்க, சார் ஒவ்வொரு வின்டர் சீசனுக்கும் வரத்தான் செய்யும். நீங்க அப்பப்ப மெடிசின் எடுத்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. இதுக்கு பெர்மனன்ட்டாலாம் கண்டிப்பா, கியூர் எல்லாம் ஆகாது. அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பாத்துக்கோங்க. ஆனா எனக்கு கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க எடுங்க 3 மந்த்ஸ் அதாவது ஒரு 90 டேஸ் கோர்ஸ் மாரி எடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு திருப்பி வரவும் ம். செய்யாது. இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு 2 கண்டிப்பா. மந்த்ஸ்லயே கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு சார். கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. ஓகே, ஓகே, ஓகே. எதுவும் பிரச்சனை இல்ல சார். இதே மாரி நாங்க நெறைய லட்சக்கணக்குல பேஷண்ட்ட சரி பண்ணிட்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. அதே மாரி ஓகே. 100% ரிசல்ட் இருக்கும் நம்ம மனதுல. நீங்க எதுக்குமே ஓகே. கவலைப்படாம, பயப்படாம நீங்க மெடிசின்ஸ் எடுத்தோனே உங்களுக்கு சரியாச்சா? அதே மாரி கண்டிப்பா. நீங்களும் இன்னும் இன்னும் 4 பேருக்கு என்ன சொல்ல வருவீங்க இதனால? கண்டிப்பா சார். நாங்க நான் ரெஃபர் பண்ணுவேன். இப்ப என்னோட ஃபாதருக்குமே இதே சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் எடுத்து நமக்கு ஓகே, சரியாயிருச்சுன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் இன்னைக்கு தான் பேசியிருந்தேன் சார்ட்ட. ஓகே. அப்பாக்கும் நீங்க அந்த மாரி இருக்குன்னு சொல்லி மெடிசின் அனுப்ப சொல்லிட்டேன் எனக்கு. அது மாரி அவங்க ஓகே. இன்னைக்கு அனுப்பிடுறோம் அப்டின்னாங்க. ஆமா சார். ஓகே, ஓகே, ஓகே. எதுவும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நல்லபடியா சரியா இருக்கீங்க. ரொம்ப ஆ சந்தோஷமான விஷயம். சரிங்களா? அதே மாரி இனிமேட்டு உங்களுக்கு டயட்லாம் நல்லா கண்ட்ரோல்லயே வைங்க. சரிங்களா? ஓகே. திரும்பி வரக்கூடாது. ஓகே. அதுக்கேத்த மாரி தான் நாங்க மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓவரா வீக்லி ட்வைஸ் டாக்டர்ஸ் பேசிருவாங்க சார். கம்ப்ளீட்டா கண்டிப்பா பேசிருவாங்க. வீக்லி ட்வைஸ் டாக்டர்ஸ் பேசி ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. மெடிசின் ஒழுங்கா எடுக்கிறீங்களா? ஃபுட் கரெக்ட்டா சொல்றீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பா, அதனால கண்டிப்பா, கண்டிப்பா. எங்கேயும் ஃபாலோ அப்லாம் இருக்காது. டாக்டர் தானே கேட்க மாட்டாங்க. மருந்து குடுத்ததோட சரியா போயிரும். இங்க வாரத்துக்கு 2 ஃபாலோ பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. "எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல. சரிங்க சார், சரிங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம பாரத் ஓகே சார். ஹோமியோபதிக்க நம்புனதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாரி உங்க பிரச்சனைய நாங்க சரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? உண்மை சார். உண்மை சார். ஆமா, ஆமா. ஓகேங்க தேங்க் யூ, சார். தேங்க் தேங்க் யூ. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. இது வந்து நம்ம பேஷண்ட் ஒருத்தரு தமிழ்நாட்டுல இருந்து பேசின்னு இருந்தாரு. அதே மாரி இந்த பேஷண்ட்க்கு வந்து சொரைசிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அதே மாரி அவங்களுக்கு வந்து சொரைசிஸ் ப்ராப்ளம் எங்க வேணா அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நெறைய இடத்துல அலோபதிக் இடத்துலலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ரிசல்ட் வரல. பட் நம்ம பாரத் ஹோமியோபதிக்க நம்பி 1 மாசம் மருந்து எடுத்தாங்க. 1 மாசம் மருந்துலயே அவங்களுக்கு 70% சொரைசிஸ் ப்ராப்ளம் சரியாயிருச்சு. 2வது மாசம் மருந்துல அவங்களுக்கு ஃபுல்லா ரிகவர் ஆயிடுச்சு ப்ராப்ளம். 3 மந்த் மெடிசின்ஸ் அவங்க எதுக்காக எடுக்குறாங்கன்னா, திரும்பி இந்த பிரச்சனை வாழ்க்கையிலே வரக்கூடாதுக்காக தான் எடுக்குறாங்க. அதே மாரி நெறைய லட்சக்கணக்குல பேஷண்ட்ட சரி பண்ணிட்டு வந்திருக்கோம். சொரைசிஸ் பேஷண்ட்ட. அதே மாரி நீங்க கவலைப்படாம
தாராளமா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல உங்க ரிப்போர்ட்ஸ் இல்லைன்னா உங்க போட்டோஸ் ஷேர் பண்ணுங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ளார உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேஷண்ட்டை சரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? தேங்க்யூ.